கொடைக்கானல் குணா குகை அருகே மலேசிய சுற்றுலா பயணிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மோதிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரன் விவரிக்க கேட்போம். ஹரிஹரன், இந்த மோதல் சம்பவத்திற்கான காரணம் என்ன? வணக்கம். சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலுக்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் மலேசியாவிலிருந்து 6 பேர் கொண்ட குடும்பத்தினர் கொடைக்கானலுக்கு 2 நாட்கள் சுற்றுலா வந்துள்ளனர். இவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் சுமார் மதியம் 2 மணி அளவில் குணா கோயில் சுற்றுலா தலத்துக்கு செல்லும் போது அந்த பகுதியில் உள்ள நுழைவாயிலில் ரூபாய் வழக்கம் போல ரூபாய் தலா 10 ரூபாய் நுழைவு கட்டணம் செலுத்தி அனுமதி சீட்டு பெற்றனர். அதனைத் தொடர்ந்து குணா கோயில் பகுதிக்கு சிறு தூரம் நடந்து சென்றனர். அவர்கள் மீது சந்தேகம் அடைந்த வனத்துறையை, நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்துள்ளீர்கள், எனவே 100 ரூபாய் டிக்கெட் கட்டணம் வாங்க வேண்டும் என தெரிவித்ததை அடுத்து முறையாக போர்டு வைக்கவில்லை என கூறி வெளிநாட்டிலும் வனத்துறை ஊழியர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து இரு தரப்பினரும் சமரசமாக சென்ற நிலையில் இன்று வனத்துறை பெண் ஊழியர் மலேசியாவில் வந்த சுற்றுலா வந்த 60 வயது பெண்மணியை கன்னத்தில் அறையும் காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.